வணக்கம். சிவகங்கை மாவட்டத்துல சில போஸ்டர்கள் நம்மளால பார்க்க முடியுது. கருணாஸ் புலிப்படையா, கருணாஸ் ஃபுல் குடியா அப்படின்னு சொல்லி சில போஸ்டர்கள் முக்குளத்தூர் பாதுகாப்பு அப்படின்ற பேர்ல போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதை பத்தின உங்க கருத்து என்ன? அண்ணன் கருணாஸ் அண்ணன் சொல்ல போனால் அவர் மிக சிறந்த ஒரு போராளி. அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் அந்த தெரியாத நாய்கள் தான் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைக்கவும், இந்த மாதிரி அவதூறு பரப்புறது, அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நிற்கிறவர் தான் அண்ணன் கருணாஸ். அவர் சாதாரண ஆள் கிடையாது பிரதர். அதாவது திருவடான தொகுதியில் அன்னைக்கு எவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் ஏற்று நின்று அன்னைக்கு அரசியலில் அவர் முத்திரை பதித்தவர். ஃபஸ்ட்டு எலெக்ஷனு யார், இப்போ எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது, முதல் எலெக்ஷனில் அவர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து பெரிய ஒரு ஆளுமையான குடும்பம், பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கிய நபரை வென்ற பெருமை அண்ணனுக்கு இருக்குது. ஏன் வென்றார், வென்று என்ன செஞ்சார்? இன்று திருவடான தொகுதியில் அன்றைய காலகட்டத்தில் முக்குளத்தூர் புலிப்படையில் நான் பயணம் பண்ண காலத்தில் அண்ணனுடைய அனைத்து செயல்பாடுகள் மக்களுக்கு செய்யணுண்டா, மக்களை பார்க்கணுண்டா, என்ன நம்மளால் அந்த எம்எல்ஏ ஃபண்டு அப்போல்லாம் கம்மி தான். அந்த ஃபண்டில் எவ்வளவோ மக்களுக்கு, எவ்வளவோ கிராமங்களுக்கு, நம்ம திருவடான அரசு மருத்துவமனைக்கு அவ்வளவு உபகரணங்கள் நாங்கள் வழங்கியிருக்கோம். அவ்வளவு விஷயங்களை அண்ணன் கருணாஸ் தேவர் செஞ்சுருக்கேன். ஆனால் இதை சும்மா அந்த கேடுகட்ட நாயை அவரை கெடுக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இழிவுத்தனமான கேவலமான ஒரு போஸ்டர்களை அடித்து ஒட்டினதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா இந்த போஸ்டர் அடித்து ஒட்டின விஷயத்தில் ஒரு சரியான ஒரு மானஸ்தனான ஒரு முக்குளத்தோர் அமைப்பை சேர்ந்தவன் இந்த செயலை செய்ய மாட்டான். யாரோ ஒரு தேர்தல் ஆதாயம் கருதி இதை பல பிரசுரங்கள் அடித்து ஒட்டப்பட்டிருக்கு. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. மேலும் இது சிவகங்கையில் எங்கள் கூட்டணி கட்சி சார்பாக அண்ணன் கருணாஸ் தேவர் வெற்றியை மிக பெரும் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியை பெறுவார். ஏன்னா அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி, சிறந்த ஒரு சிந்தனையாளர். மக்களுக்காக இனி வரும் காலத்தில் மக்களுக்கு நல்லது செய்யக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவர் சிவகங்கையை நோக்கிய, ஏன்னா சென்னையில் இல்லாத வாழ்க்கை கிடையாது. சிவகங்கையில் ஒரு தோட்டத்தை வாங்கி நம்ம ஆர்கானிக் அந்த இது பண்ணி கோழியை வளர்த்து நம்ம இயற்கையோடு வாழணுங்கிற ஒரு இதில் வந்தவர். அவருடைய விருப்பம்லாம் வேறு. அவர் எல்லாத்தையும் உச்சக்கட்டத்து சினிமாவில் உச்சக்கட்டம் போயிட்டார். இன்றைக்கி அவர் பையன் கென்னு படம் நடித்து அது சூப்பர் ஹிட் ஆகிருச்சு. அவர் அழகாக சென்னையிலே வாழ்க்கையை ஓட்டலாம்ல. அப்போ மக்களுடைய மக்களாக நம்ம சார்ந்த சமுதாயத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை அன்றே அவர் அரசியலில் ஆரம்பித்தது என்ன காரணம்? அந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த அரசியல் அந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கார் ஒழிய அவருடைய அமைப்புனால் அவருக்கு பெரிய சுயலாபமே கிடையாது. இந்த சிவகங்கையில் இந்த மாதிரி மர்ம நபர்களால் கருணாஸ் தேவர் அவர்களுக்கு எதிராக ஒட்டப்பட்ட பிரசுரங்களை நாங்கள் எங்கள் கூட்டணி கட்சி சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது சம்பந்தமாக 1000 அவதூறு பரப்புனாலும் நாங்கள் 234 தொகுதியிலும் ஆட்சியை பிடித்து நாங்கள் மக்களுக்கு நற்பணியாற்றுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்.